வணக்கம். அருள்முனைவர் ஐ.எஸ். அல்போன்ஸ் தேம்பாவணி பலன் சனித்த கடலாம். பாடல்கள் 51 முதல் 61. 51. தீயவை விலக்கிய சிறப்பில் தேவருள் தூயவை பதிவர தொகையின் சோலிடத்து ஆயவை அறிந்திலல் அளவில் உள்மையில் தாயவள் வியப்புரி தளர்வற்றோங்கினாள். கருவினை பாவத்தோடு தொடர்ந்த தீயவற்றையெல்லாம் நீக்கிய சிறப்பினோடு தெய்வ அருளால் தூயவனாக பதிந்த வரங்களின் தொகையால் தன் கர்ப்பத்தினுள் நிகழ்ந்தவற்றை அறியாதவளாய் அளவில்லாத உள்ளம் மகிழ்ந்த தாயாகி நீப்பி என்பவள் வியப்படைந்து தளர்வு நீங்கி எழுச்சி கொண்டாள். கருவினை பாவத்தோடு தொடர்ந்த தீயவற்றையெல்லாம் நீக்கிய சிறப்பினோடு தெய்வ அருளால் தூயவனாக பதிந்த வரங்களின் தொகையால் தன் கர்ப்பத்தினுள் நிகழ்ந்தவற்றை அறியாதவளாய் அளவில்லாத உள்ளம் மகிழ்ந்த தாயாகிய நீப்பி என்பவள் வியப்படைந்து தளர்வு நீங்கி எழுச்சி கொண்டாள். 52. தேன்முகம் புதைத்த சொல் செறிந்த சீர்கொடு கான்முகம் புதைத்தவள் கமல பூ என சூழ்முகம் புதைத்த சீர்தொகை புறப்பட தான் முகம் புதைத்தொழி தயங்கும் தாயரோ. தேனை தன்னிடத்து மறைத்த கர்ப்பமாக செறிந்த சிறப்போடு வாசனையும் உள்ளே புதைத்து வைத்திருந்து பின் இரண்டும் புலப்பட விரியன் தாமரை மலர் போல அத்தாயன் தனது கர்ப்பத்திடமாய் மறைந்து கிடந்த சிறப்புகளின் மிகுதி உள்ளடங்க மாட்டாது வெளிப்படவே தானும் அவ்வொளி முகமெல்லாம் மூட ஒளிர்ந்து விளங்குவாள். 53. சொல்லார் நிகர் கெட ஓர்வனப்பின் பயம்பொன் சோல் முற்றி அல்லார் இருள் கெட மேல் முளைத்த திங்கள் அணிமணி போல் எல்லார் முகத்திலங்கி பிறந்த தோன்றல் எழில் கண்டு வல்லாருடையம் மற்பட தாயின்ப பயன் கொண்டாள். சொற்களில் நிறைந்த ஒப்புமையெல்லாம் கிடத்தக்கதோர் அழகோடு பசும்பொன் போன்ற கர்ப்பம் முதிர்ந்து இரவில் நிறைந்துள்ள இருள் கெடுமாறு மேல்வானத்தில் தோன்றிய சந்திரன் கொண்ட அழகு போல் ஒளி நிறைந்த முகத்தோடு விளங்கி பிறந்த மகனன் அழகை கண்டு பலரும் கொண்டிருந்த துன்ப மயக்கமெல்லாம் கெட தாயாகி நீப்பி இன்ப பயனை அடைந்தாள். 54. கண்டார் எவரும் உணத்துவப்ப மேலோர் கனி இன்பம் கொண்டார் அருள் பொறித்த முகத்தின் மாமை கொடித்த கதிர் உண்டார் தெளிவு உண்டார் கடவுள் தன் தாட்குவகை செய்யும் தந்தாரிவனாவான் என்ன வாழ்த்திசயம் சொன்னார். குழந்தையை கண்டவர் யாவரும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் மேலான ஓர் இன்பமும் கொண்டனர். தெய்வ அருள் பொறிக்கப்பட்ட முகத்தின் அழகு வீசிய கதிரை கண்டனர், தெளிவு கொண்டனர். இவன் கடவுளின் திருவடிகளுக்கு மகிழ்ச்சியூட்டும் குளிர்ந்த மாலை போல் ஆவான் என்று சொல்லி வாழ்த்தி கூறினர். 55. மாசை மிக்க நிறமணியின் சாயல் மகன் நோக்கி ஆசை மிக்க கனி என்றால் கற்றோர் அருந்தொடைப்பா ஓசை மிக்க அறத்தொகையின் பீடத்து உயர் வளர்க சுசை என்று அவனை ஏந்தி எந்தை தொழுகின்றாள். ஆசை மிக்க கனி போன்ற அம்மகனை பெற்றவள் பொன்னிலும் மிக்க நிறமும் மணியின் சாயலுமுள்ள மகனை கூர்ந்து நோக்கி பின் சூசையை கற்ற புலவர் இயற்றும் அரிய தொடையுறுப்புகள் கொண்ட செய்யுளின் புகழோசையினும் மிகுந்த புண்ணிய தொகையாகிய பீடத்தில் உயர்ந்து வளர்வாயாக என்று வாழ்த்தி அவனை கைகளில் ஏந்தி நம் தந்தையாகி ஆண்டவனை தொழுகின்றார். 56. எல்லின் கதிர் திரட்டி திலகன் திங்கட்டு இட்டது போல் வில்லின் முகத்தின் தை மகனை ஏந்தி விழைவு ஒற்ற சொல்லின் முகத்திரையும் தாளை தாழ்ந்து இத்தோன்றல் அறுத்து அல்லின் வேந்தன் என வளர்தற்கு ஆசியருள்க என்றாள். பகலவனின் கதிரை திரட்டி சந்திரனுக்கு போட்டுட்டது போல் ஒளி பொருந்திய முகமுள்ள இனிய தாய் தன் மகனை ஏந்தி விருப்பங்கொண்ட சொற்களின் மூலமாக ஆண்டவன் திருவடிகளை பணிந்து இம்மகன் புண்ணியத்தில் இரவுக்கு அரசனாகிய சந்திரன் போல்
வளர்வதற்கு ஆசி அருள்வாயாக என வேண்டினார். 57. வீடா வானலம் செய்நோக்கு நோக்கி நிறையோன் கோடா வாரத்து ஆசிசை வான்மேல் ஓர் குரல் தோன்றி ஆடா நிலையறத்தன் மார்பில் தேம்பா அணியாவான் பாடாருள் மகன் நண்டம்பூ மாறி வழங்கிற்றே. வானுலகத்து ஆண்டவன் முடியாத வானுலக நலன்களை செய்யும் நோக்கத்தோடு அக்குழந்தையை நோக்கி தவறாத வரத்தோடு ஆசி வழங்கும் ஒரு குரல் வானத்தினின்று பிறந்து பாடாத அருள் கொண்ட இம்மகன் அசையாத நிலையிற்ற அறத்தோடு என் மார்பில் பாடாத மாலையாய் அமைவான் என்று கூறினார். 58. மை நூற்றன கரும்பும் குழலால் வாய்ந்த மகன் நலன் கேட்டு எழுநூல் திறத்தினும் மேலடியின் வீழ்ச்சியினிது இயற்றி மேநூல் திறத்த மறைமுறை வில்லாமின எல்லாம் கை நூல் திறத்து அறவொரு ஏற்றி ஆசி கணிந்துரைத்தார். கையினால் நோற்பது போன்ற கரிய அழகிய கூந்தலை உடையவளாகிய நீப்பியின் கருமையான அழகிய கூந்தல் தனக்கு வாய்ந்த மகனின் நலத்தை மேற்கூறியவாறு கேட்டறிந்து எந்த நூலின் திறமைக்கும் மேலான இறைவனின் பாதத்தில் விழுந்து தொழுதலை இனிது நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து உண்மையான நூலின் அடிப்படையில் அமைந்த வேத முறையினின்று விலகாத சடங்கு செயல்களையெல்லாம் ஒடுக்க நூல் முறையில் தேர்ந்த அறவோராகிய குருக்கள் நிறைவேற்றி ஆசி மொழி அணிந்து கூறினர். 59. கூம்பாணி மகர்க்க கணிதம் இக்கோர் கூறு புகழ் ஓம்பாணி ஆக அனைத்தும் நீக்கி ஒருங்குடனோர் சாம்பாணி ஆக இறங்கி எந்தை தான் புகழ்ந்த தீம்பாவணியே என்றனுக்கு அம்பூன் சேர்த்தினரே. சுருங்குதல் இல்லாத அழகுள்ள அம்மகனுக்கு சோதிட கணித அறிவு முக்கோர் கூறும் புகழெல்லாம் பேண வேண்டாத அழகென்று இலக்கிவிட்டு புகழெல்லாம் ஒருங்கு கூட்டி எம் தந்தையாகி ஆண்டவரை இரக்கங்கொண்டு ஒப்பற்ற வாடாத மாலை என்று புகழ்ந்து தேம்பாவணியை என்று புகழ்ந்து அங்கு கூடி நின்றோர் அக்குழந்தையின் அழகு மிகுமாறு அழகிய அணிகலன்களை அணிவித்தனர். 60. செய்வாய்வான் உடுசூழ் உழவி திங்கள் சீர்பொருவ பெய்வாய்க்கிணியும் சிலம்பும் ஆர்ப்ப பெய்து சுடர் வைவாய்மணி ஆழியிட்டு பைம்பூம் மலர் கிடத்தி மொய்வாய் கடல் உலகில் திலதம் என்பார் முகங்கண்டார். செந்திரம் பொருந்திய வானத்தில் விண்மீன்கள் சூழ்ந்துள்ள பிறை சந்திரனின் சிறப்பிற்கு ஒப்பாக அக்குழந்தையின் முகம் விளங்க கண்டு நின்றோர் மணிகளில் உள்ளே இட்டு வைத்த சதங்கையும் சிலம்பும் ஒலிக்குமாறு கால்களில் அணிவித்து பதித்து வைத்த ஒளி பொருந்திய இரத்தின மோதிரத்தை விரலிலிட்டு பசுமையான அழகிய மலர் மெத்தையில் கிடத்தி அலைகள் திரண்ட கடல் சூழ்ந்த உலகிற்கு இவனே ஒரு திலகம் ஆவான் என்று போற்றுவர். 61. வான்மேல் வைத்த சுடர் கிடக்கும் வண்ண வடிவன்பார் கான்மேல் வைத்த தவம் இனி நன்றிங்கன் காட்டும் என்பார் நூல்மேல் வைத்த மறை விளக்கும் நுண்மான் சுடரன்பார் நாள் மேல் வைத்த புகழ் வெள்ள கொண்ட நயம் வெள்ளார். சூழ நின்றோர் சிலர் வானத்தின் மேலுள்ள கதிரவன் இம்மண்ணுலகில் வந்து கிடக்கும் அழகிய வடிவமே இக்குழந்தை என்பர். வேறு சிலர் காற்றில் பொருந்த நின்ற தவத்தை இவன் இனி நாடாகி இங்கே பொருந்த காட்டுவான் என்பர். இன்னும் சிலர் நூல்களுக்கெல்லாம் மேலாக வைக்கப்பட்டுள்ள வேதத்தை விளக்கி காட்டும் நுண்ணிய மாண்புள்ள சுடர் விளக்கை இம்மகன் என்பர். இவ்வாறு 4 வகைக்கும் மேலாக வைத்து எண்ணப்பட்ட புகழ்ச்சிகளை சொல்லுதல் தவிரார் கொண்ட இன்பத்தை சொல்ல இயலாதவரும் ஆயினர். நன்றி.